அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 24. ஜீவானந்தின் அதிர்ந்த முகத்தை கண்டு, உங்களுக்கு இந்த குழந்தைய கலைக்கிறதுல விருப்பம் இல்லையா என்று கேட்டார் மருத்துவர். அவனும் ஆமாம் என்று தலையாட்டிவிட்டு, நீங்க எதுவும் அவளுக்கு மாத்திர என்று தயங்கி, என் குழந்தைய கலைக்கிறதுக்கு எதுவும் மாத்திரை கொடுத்துட்டீங்களா என்று கவலையாக கேட்டான். உடனே மருத்துவர், ஹலோ, அப்படியெல்லாம் நினைச்ச உடனே கருக்கலைப்பெல்லாம் செய்ய முடியாதுங்க, நீங்க பயப்படாதீங்க. கணவனோட அனுமதியோட தான் அதை செய்யணும். அதை புத்திமதி சொல்லி உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு சத்து மாத்திரை தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் சார். ஆமா, எதுக்காக குழந்தை வேணாலும் முடிவு செஞ்சிருக்காங்க? அதை உங்க ஒய்ஃப் கிட்ட போய் முதல்ல கேளுங்க. அவங்க ஏதோ குழப்பத்துல இருக்காங்க என்று அறிவுரை கூறி அனுப்பினார் மருத்துவர். இப்ப சொல்லு, ஏன் நம்ம குழந்தைய கலைக்கணும்னு முடிவு செஞ்ச என்று மீண்டும் அவளிடம் கேள்வி கேட்டு அவள் பதிலுக்காக அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். ஆரம்பத்தில் கோபமாக பேச ஆரம்பித்து கடைசியில் கவலையாக முடித்ததில் வருந்திய உமா பாரதி அவன் பேச பேச அவள் கண்களில் தோன்றிய கண்ணீர் வடிந்தபடியே இருக்க, நீங்க அன்னைக்கு போன்ல யார்கிட்டயோ எனக்கு அஞ்சலி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னீங்கல்ல என்று கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டே அவனிடம் கேட்டாள். அவனும் யோசனையுடனே ஆமாம் என்று தலையாட்டி, அதுக்கு அதான், ஒருவேளை என் வயிற்றுல இருக்கிறது குழந்தையா இருந்தா அந்த குழந்தை பிறந்ததும் ராமசாமியோட 2வது மனைவி மாதிரி நானும் அஞ்சலியை கவனிக்காம இருந்துருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களோன்னு நினைச்சுதான் இந்த குழந்தை வேணான்னு கலைச்சிடலான்னு நினைச்சேங்க. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் போனேன் என்று கண்களில் கண்ணீர் வடிய கூறினாள் உமா பாரதி. அவளின் பேச்சை கேட்டு அவளை அடிக்கும் அளவுக்கு கோபம் கொண்ட ஜீவானந்த் அவளின் கண்ணீரை கண்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, ஏண்டி, ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? உன்னை பத்தி நான் அப்படிதான் யோசிக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்கியா என்று விரக்தியாக கேட்டான். அவனின் பேச்சில் இருந்த விரக்தியை கண்டு, அச்சோ அப்படி இல்லைங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாரும் என்கிட்ட பேசும்போது நீயும் ராமசாமி பொண்டாட்டி மாதிரி உனக்கு புள்ள பிறந்தா அஞ்சலியை கொடுமைப்படுத்தாத அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் அந்த சின்ன பையன் காணாம போன நாள்ல இருந்து என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. மரகத அம்மா மட்டும், நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியுமா, யாரு என்ன சொன்னாலும் அதெல்லாம் மனசுல வச்சு யோசிச்சுட்டு இருக்காதுன்னு எனக்கு ஆறுதலா பேசினாங்க. நீங்களும் என் கூட சாதாரணமா பேசியிருந்தீங்கன்னா நான் நிச்சயமா அந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன். முதல்ல லேசா தலை சுத்தி வாந்தி தான் எடுத்தேன். அப்பவே உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சுதான் உள்ள வந்தேன். ஆனா நீங்க அவசரமா குருசாமி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்ககிட்டதான் முதல்ல சொல்லணும்னு அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு நான் தவிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா. ஆனா நீங்க என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்கல. இத்தனை நாள்ல ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து இருந்தீங்கன்னா கூட என் தவிப்பை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அன்னைக்கு நீங்க போன்ல பேசின பிறகுதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். உங்ககிட்ட சொல்லாம சரசக்கா கிட்ட சொல்லும் போது என் மனசு எப்படி தவிச்சது தெரியுமா. அத உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியாதுங்க என்று உடைந்து அழ ஆரம்பித்து விட்டாள். அவளை இறுக அணைத்து அவளின் முதுகை தடவி, சாரிடி, என் மேலதான் தப்பு, சின்ன பையன்டி, அவனை காணுன்னதும் மனசு அப்படி தவிச்சுது. குமாரசாமி அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும்னு ஒரே அலைச்சல். உன்கிட்ட 4 பேர் 4 விதமா பேசின மாதிரிதான் என்கிட்டயும் எல்லாரும் அறிவுரை பண்ணாங்க. ஏதோ சொன்னாங்க. எனக்கு உன் மேல அப்படிப்பட்ட எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா அவங்க அப்படி பேசும்போது, ஏற்கனவே பிள்ளைய காணோன்னு தேடி அலைஞ்சு வரும்போது இவங்களும் இப்படி பேசும்போது அவங்களுக்கு புரிய வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதை விட புரிய வைக்க தெம்பும் இல்லை. எப்படியாவது பையனை கண்டுபிடிக்கணும்னு அடுத்து என்ன செய்யறது, எங்க தேடன்ற யோசனை மட்டும்தான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்தது.
நிச்சயமா அவங்க உன்கிட்ட இப்படி பேசியிருப்பாங்க, அதனால நீ கவலையா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி இருந்தா உன்னை இப்படி விட்டிருக்க மாட்டேனே என்று அவளை மேலும் இறுக்கமாக அணைத்தான். அவனின் அணைப்பிலும் அவனின் விளக்கத்திலும் மனம் மகிழ்ந்த உமா பாரதி அவனின் அணைப்புக்கு இணங்கி அவனும் அவனை அணைத்து அவனது மார்பில் இதழ் பதித்தான். மனைவியின் இதழ் முற்றலில் மகிழ்ந்த ஜீவானந்த் அவளின் கழுத்தில் முகம் புதைத்து தன் முத்த ஊர்வலத்தை தொடங்க தேடலை ஆரம்பித்து கூடலில் முடித்தான். தன் மனைவியை மார்பில் சாய்த்து அவளின் தலையை கோதி மீண்டும் அவளின் உச்சந்தலையில் இதழ் பதித்து, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி, நீயே மனசுக்குள்ள போட்டு குழப்பி ஏதாவது ஏடா கூடமா செய்யாத என்று மென்மையாக கூறி அவளை தன்னிடம் இருந்து விலக்கிவிட்டு எழுந்து குளியலறைக்குள் நுழைந்தான். அவன் வந்ததும் அவளும் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றாள். குளித்து முடித்து வெளியே வர அவளுக்கு தட்டில் உணவை வைத்து கொடுத்தான். அவள் காலையில் சமைத்து வைத்து விட்டு சென்ற உணவுதான் இது. எப்படி என்று அவனை பார்க்க, அத்தை கிட்ட போன் பண்ணி சாப்பாடு கொடுத்து விட சொன்னேன் 2 பேருக்கும் என்று சாப்பிட ஆரம்பித்தான். அச்சோ, நான் அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே என்று கவலையாக சொல்ல, முதல்ல சாப்பிடு, 2 பேரும் நேரடியா போயே சொல்லலாம் என்றான். அதன்படி தோட்ட வீட்டிலேயே உணவை முடித்துவிட்டு இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள். இருவரும் சேர்ந்து வருவதை கண்ட மரகதம் இத்தனை நாள் சோகமாக இருந்த உமாபாரதியின் சோர்ந்த முகத்தில் தெரிந்த பிரகாசத்தை கண்டு மனம் மகிழ்ந்தார். வீட்டிற்குள் வந்த ஜீவானந்த் தன் மனைவியின் கையை பிடித்து தன் அத்தையின் காலில் சேர்ந்து விழுந்து, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை என்று கூறினான். அவரும், நீங்க எப்பவும் சந்தோஷமா எந்த பிணக்கும் இல்லாம இருக்கணும் என்று வாழ்த்திவிட்டு இருவரையும் தூக்கினார். அவரிடம், உங்க மகா என் பாரதி மீண்டும் குழந்தை உண்டாயிருக்கா என்று சொன்னான் ஜீவானந்த். தங்கள் வீட்டிற்கு புது உறவு வருவதை அஞ்சலியும் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வாளா? பொறுத்திருந்து பார்ப்போம்.